வணக்கம். என்எஸ் விலாக் சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறது. பழைய சேனல் எனக்கு போயிடுச்சுங்க. சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல்னு வச்சுருந்தேன். அது செல்லு வீணாக போயிட்டு சேனல் ஐடி எல்லாம் காண அடைஞ்சிருச்சு, எடுக்க முடியல. அதனால் புது சேனல் நான் இப்போ ஒரு 10 நாளாக போட்டுட்ருக்கேன். என்எஸ் விலாக் சேனல். என்எஸ் விலாக் சேனலை ஆதரவு கொடுங்க. பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பேச போகிறோன்னா, ஒரு அற்புதமான கதைங்க. நிஜமான உண்மையான கதை. நிஜத்தில் நடந்தது. அந்த காலத்தில் கிராமங்களில் நடந்த கதைங்க. அது எங்கள் பாட்டி அடிக்கடி இந்த கதையை சொல்லி சொல்லி எனக்கு அப்படியே பிளட்டிலே ஊறி போயிருக்கு. அதனால் அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணுங்கிறதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கிராமம்னா தெருவுக்கு ஒரு 20 வீடு, இந்த சைடு 10 அந்த சைடு 10ன்னு சொல்லிட்டு ஒரு தெருவுக்கு 20 வீடு, 2-3 தெரு இருக்கும். ஒரு கிராமத்தில் நிறைய மக்கள் இருப்பாங்க. சுற்று வட்டாரத்தில் பல பேர் இருப்பாங்க. அந்த தெருவாசிகள் 3 தெருவாசிகள் இருப்பாங்க. ஊருக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும், அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயிலுக்கு போகிறதுன்னா குறுக்கு வழியில் கரும்பு, சோளம் இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வயக்காட்டு வழியாகவும் குறுக்கு பாலத்தில் போகலாம். அந்த வயக்காட்டு வழியாக நிறைய கொஞ்சம் எல்லாம் வரப்பு வழியாக புற்கள் புல் எல்லாமே இருக்கும். அந்த வழியாகவும் போகலாம். கொஞ்சம் கஷ்டமான பாதை, கரடு முரடாக இருக்கும், முள் செடியெல்லாம் இருக்கும். அதனால் அந்த வழியாக போனால் 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் கோயிலுக்கு. சுற்றி போகணுன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. அதனால் யாருமே சுற்றி போக மாட்டாங்க. 20 நிமிஷத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் தாங்க போவாங்க. அந்த குறுக்கு வழியில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் போயிட்டு பயந்துக்கிட்டு அந்த வழியாகவே போகிறதில்ல. போகாமல் அந்த 3 கிலோமீட்ரு ஊரை சுற்றி தாங்க போவாங்க. வருஷம் அந்த ஊர் கோயிலில் பண்டிகை வரும், திருவிழாவுக்கு ஊர் உலகத்தில் தெரிஞ்சவங்க விருந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அதே போல் அந்த கோயிலில் பண்டிகை திருவிழா போட்டிருக்காங்கன்னு ஒரு முனிவருக்கு, ஒரு சாமியாருக்கு தகவல் தெரிஞ்சு, சரி நம்மளும் அந்த பண்டிகையை பார்க்க அந்த அம்மனை தரிசித்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்திருக்கார். வந்தவர் என்னன்னா, அந்த ஊருக்கு தெருவாசிகள்கிட்ட கேட்குறார், இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், எப்படி வழி அப்படின்ட்டு. இப்படியே போகாதீங்க, தயவு செஞ்சு. இப்படியே போனாக்கா ஒரு நாகம் போகக்கூடாது, சீறி தரத்திட்டு வரும், பின்னாடியே வரும். நிறைய பாம்புகள் இருக்குது. அதனால் பெரிய நாகம் ஒன்று இருக்குது, அது வழி மறைக்கும், கொத்துறதுக்கு வரும். கிராஸ் பண்ணி போகுங்க. அதனால் பல பேர் பயந்துக்கிட்டு போகிறதில்ல. அந்த வழியில் தனியாகவும் போக முடியாது, கூட்டமாகவும் போக முடியாது. நீங்கள் தயவு செஞ்சு அப்படியே போகாதீங்க, இது ஊரை சுற்றி தாங்க போகணும், 3 கிலோமீட்டர் வரும்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட ஊர் மக்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க. இந்த முனிவர் அப்படி என்ன தான் அந்த பாதையில் இருக்குது, நம்ம தனியால் தானே, நம்ம சன்னியாசி தானே, போகலான்னு சொல்லிட்டு அவர் அந்த குறுக்கு வழியில் போனார். போனதும் கொஞ்சம் தூரம் நடந்ததும் ஒரு நாகம் படம் எடுத்துகிட்டு அவரை வழிமறித்து கொத்துறதுக்கு வருது.
அவர் சொன்னார், ஊர் மக்கள் இந்த வழியாக போயிட்டு வந்துட்டுருக்கிறதுக்கு வழி விட்டா என்ன? ஏன் எல்லாரையும் துரத்துற? உன்னை கண்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. தயவு செஞ்சு ஒதுங்கி போ. மக்களை சீண்டாத, கடிக்காத, துரத்தாத, பயமுறுத்தாத அப்படின்னு இந்த சாமியார் சொல்கிறாரு. அந்த பாம்பும் சரி நான் வழி விட்டுறேன், யாரையும் துரத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு சாமியாருக்கு வழி விட்டுடுச்சு. அவர் கோயிலுக்கு போயிட்டார். போயிட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஊரை நோக்கி போயிட்டார். மக்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப நாள் வரைக்கும் அந்த வழியாகவே அப்படியே போகலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க போகிறதுக்கு. பாம்பு இருந்திருக்கு, அது படம் எடுத்துகிட்டு அப்படியே இருந்திருக்கு. ஓரமாக படம் எடுத்துகிட்டு நின்றுருக்கு. இவங்க வந்து பார்த்துட்டு பயந்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 சொல்லியிருக்காங்க, ஆனால் என்னை தரத்தலை, சீண்டலை. ஆனால் படம் எடுத்துகிட்டு ஓரமாக நிற்கிது. 2-3 பேராக போயிருக்காங்க, தாண்டி போயிட்டாங்க, ஒன்றும் செய்யலை, போயிட்டாங்க. திருப்பி எல்லோரும் போக ஆரம்பித்தாங்க. இது ஓரமாகவே அப்படியே இருக்கவும், நீ தானே என்னை துரத்துன, வழியில் போகக்கூடாத பண்ணமானாலான்னு சொல்லிட்டு போகிறவங்க வரவங்களாம் அந்த பாம்பு மேலே கல் எடுத்து வீசுறதும், குச்சி எடுத்து அடிக்கிறதும், அவங்க சேஃப்டிக்காக ஒவ்வொரு கல் எடுத்துகிட்டு நச்சுன்னு இந்த பாம்பை அடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. திருப்ப அடுத்த வருஷம் திருவிழா வந்துடுச்சு. பல மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த முனிவர், இந்த சாமியார், இந்த துறவர சாமியார் என்ன பண்ணார், திரும்ப நம்ம அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி போயிட்டுருக்காங்க, பாம்பு வழி விட்டுச்சா என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, திரும்ப அந்த வழியாகவே போகலான்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு பஸ்ஸில் வந்து இறங்குறார். திரும்ப அந்த ஒத்தையடி பாதையில் போகிறார். போகும்போது அந்த பாம்பு என்னென்னா போய் பார்க்குறாரு, ஜனங்கள்லாம் அந்த வழியாகவே சரன்னு கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. இவருக்கு மனசு ஒரே படபடப்பு. என்னடா இந்த மக்கள்லாம் இப்படியே போகாதுங்களே, எல்லாம் இந்த பாதையில் போகிறாங்களே, நாகம் நம்ம சொன்னதை கேட்டுடுச்சா, யாரையும் கடிக்கலையா, அது பாட்டுக்கு சவனேன்னு இருந்துருச்சு போல இருக்கு, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சந்தோஷம். சரி நம்மளும் அந்த பாம்பை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஒத்தையடி பாதையில் போயிட்டு பாம்பு இருக்கிற இடத்த பார்க்குறாரு. அது ஓரமாக சோர்ந்து போய் கல்லடி குச்சியடியெல்லாம் வாங்கி ரத்த கசிவோட ஒரு ஓரமாக தலையை தூக்க முடியாமலும் படுத்துட்ருக்கு. முனிவர் போகிறாரு. கிட்டத்தில் போய், நாகராஜா உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ உடம்பெல்லாம் காயம், ஏன் இவ்வளோ சோர்ந்து போய் கிடக்குற, என்னாச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா, ஏன்னா எதனால் அப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமியார், நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் சொன்ன பேச்சை நான் கேட்டு ஒதுங்கி போனதுனால வந்த விளைவு அப்படின்னு சொல்லிச்சான். என்ன நான் சொன்னேன், நீ என்ன, நீங்கள் தானே யாரையும் சீண்டக்கூடாது, கடிக்கக்கூடாது, துரத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். ஒன்றை அடிக்க வந்தால் திருப்பி படம் எடுத்து சீரை சொல்லலையே, நான் வேணான்னு சொல்லலையே. உன்னை தற்காப்புக்காக ஒன்றை அடித்தாங்கன்னா நீ பதிலுக்கு அவங்கள தரத்தலாம், கொத்துறதுக்கு போகலாம், பயமுறுத்தலாம், எல்லாமே நீ செய்யலாமே. உன்னை வந்து நீ தானே செய்யாதுன்னு சொன்ன, உன்னை சீண்டும் போது நீ செஞ்சுருக்கலாம்ல, நீங்கள் அதை சொல்லலையே அப்படின்னுச்சான். நான் இதை சொல்லல, நீ அப்போ உன்னை அடித்தவங்கள பயமுறுத்தலாம்ல, நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் போயிட்டாராம். அதுலேருந்து அந்த பாம்புக்கு என்ன தெரிஞ்சிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து தற்காப்புக்கு ஆயுதத்தை கையில் எடுக்கலாம், தப்பில்லை. நாம் அனாவசியமாக அடுத்தவங்கள சீண்டக்கூடாது, சீண்டி பார்க்கக்கூடாது. நாமளாக தான் ஒருத்தரை வீண் ஒம்புக்கு இழுக்கக்கூடாதே தவிர, நமக்கு இன்னல்கள் துன்பங்கள் விளைவிச்சாங்கன்னா, நமக்கு இடைஞ்சலாக பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி கேட்கலாம். நம்மளை ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு தட்டி கேட்கலாம். அதுக்காக கோழையாக இருக்கக்கூடாது. கோழையாக இருக்கிறதுக்கு இது உதாரணமான கதைங்க. யாருமே கோழையாக இருக்காதீங்க, அனாவசியமாகவும் சண்டை போட வேணாம்.
தனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது நிமிர்ந்து நிற்கணுங்க. அதுக்கு உதாரணமான கதை தான் இது. என் வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.